அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். கடைசி பகுதியை மட்டும் நம்ம வாசிக்கலாம். அதாவது இங்கே பார்க்குறோம், அதாவது என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் எல்லாரும் வாசிக்கலாமா? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உட்காருவோம். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிற ஒரு காரியம், நாம் கர்த்தரை எப்பொழுதும் கனம் பண்ணுகிறவளாய் காணப்பட வேண்டும். கர்த்தரை நாம் ஒரு நாளும் அசட்டை பண்ணுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. கவனிங்க, செய்தி நேரத்தில் யாரும் வெளியே போக வேண்டாம். ஏன்னா அது தேவன் நம்மோடு பேசுகிற நேரம். இப்போ இங்கே பார்க்குறோம், கர்த்தர் இங்கே சொல்லியிருக்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் என்ன ஆவாங்களா? கன ஈனமடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம இந்த பூமியில் நாமும் நம்முடைய சந்ததியும் இன்னும் ஆசீர்வதிக்கப்படணும், இன்னும் உயர்த்தப்படணும், இன்னும் இந்த சமுதாயத்திலே, குடும்பத்திலே, நம்முடைய தேசத்திலே நாம் கனவான்களாய் விளங்க வேண்டுமானால் நாம் எப்பொழுதும் ஆண்டவரை என்ன செய்யணுமா? கனம் பண்ணுகிறவளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க ஒரு நாளும் தவறிவிடக்கூடாது. கிறிஸ்தவ ஜீவியத்தில் மிக ஆபத்தான ஒரு நிலை என்னவென்றால், அது விக்கிரக ஆராதனைக்கோ பெரிய பாவங்களுக்கோ அடிமையாவது மட்டுமல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்முடைய வாழ்க்கையில அசட்டை பண்ணுவது தான். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். விக்கிரக ஆராதனை பாவம்தான், அல்லது தேவனுக்கு அருவருப்பான எந்த பாவமானாலும் அது பாவம்தான். ஆனால் அதை விட மிக மோசமான ஒரு காரியம் என்னன்னா, தேவனை கனம் பண்ண வேண்டிய விதத்திலே அவரை நாம் கனம் பண்ணாம அவரை அசட்டை செய்கிறோமே, அது மிகப்பெரிய ஒரு பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அசட்டை பண்ணுவது என்றால் என்ன, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு காரியத்தை அல்லது ஒருவரை மதிக்காமல், அலட்சியமாக, சாதாரணமாக அல்லது முக்கியத்துவம் மற்றதாக நாம் எண்ணுவது அலட்சியம் பண்ணுவது அல்லது அசட்டை பண்ணுவது என பொருள் கொடும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சில நேரத்தில் நம்ம வீட்டில் பேரண்ட்ஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒருவேளை பிள்ளைங்களுக்கு புத்திமதி சொல்லும்போது, பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லும்போது, பிள்ளைங்க அதை செவி கொடுத்து என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. அம்மா அப்பா ரொம்ப பாரத்தோடு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒருவேளை பெரியவங்க ரொம்ப பாரத்தோடு பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க அதை காது கொடுத்தே கேட்காம ரூபவதி கவனிக்கணும். காது கொடுத்தே கேட்காம வேற எதையோ சிந்திச்சுட்டு அவங்க இருப்பாங்க. அப்போ பேரண்ட்ஸுக்கு என்ன வரும்? ரொம்ப கோபம் வரும். அதுக்கப்புறம் பெரம்பை எடுப்பாங்க, போட்டு 4 சாத்து என்ன லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவாங்க இல்லை?
ஆமாம் தானே? கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவேளை மனிதனை நம்ம அசட்டை பண்ணும்போதே அப்படின்னு சொன்னால், ஒருவேளை யோசிச்சு பாருங்க, நம்மை உண்டாக்கின கர்த்தரை இந்த நாள் வரைக்கும் நம்மை பாதுகாத்து நமக்கு ஜீவன் கொடுத்து நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொடுத்து நம்ம கீழே இருந்து நம்ம மேலே தூக்கி வச்சு ஒன்றுமே இல்லாதிருந்த நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் கொடுத்து தாழ்மையில் இருந்த நம்ம உயர்த்தி கனமற்றிருந்த நம்மளை இன்னைக்கு எல்லாரும் கனம் பண்ணக்கூடிய விதத்திலே நம்மை நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி வைத்திருக்கிற தேவனை நம்ம அசட்டை பண்ணுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய பாதுகாப்பின்மையை, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் குறைவை அது நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்கக்கூடும். ஆகவே தான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு நாளும் நம் தேவனை நாம் அசட்டை பண்ணுகிறவர்களாய் இருந்து விடவே கூடாது. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் ஒரு நாளும் என் பிள்ளை இப்படி என்னை அசட்டை பண்ணிட்டாலே, என் மகன் இப்படி என்னை அசட்டை பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி தேவன் ஒரு நாளும் நம்மை குறித்து என்ன பண்ணக்கூடாது? அவர் துக்கப்படவே கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் தேவனை கனம் பண்ணுகிறவர்களாக, தேவ பயத்தோடு அவருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முதலிடம் கொடுத்து வாழ்வது மிக மிக முக்கியமானதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் சிலருடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நீங்கள் தேவனை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிற பல காரியங்கள் ஒருவேளை தடையாய் கூட காணப்படலாம். ஒருவேளை அதனால் கூட நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் இன்னும் அடையக்கூடாதவர்களாய் நீங்கள் இருக்கலாம். ஆகவே இந்த காலை வேளையிலே இந்த பிரசங்கத்தின் மூலமாய் நாம் எப்படி தேவனை அசட்டை பண்ணுகிறோம், அதன் விளைவுகள் என்ன, நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு நாம் தேவனை கனம் பண்ணுகிறவர்களாக நாம் அர்ப்பணிக்கும்படியாகத்தான் இந்த காலை வேளையிலே தேவன் இந்த செய்தியை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னும் என்ன கனவானா மாற்றணும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம். அப்போ நீ தேவனை என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. சரி, மனிதர்கள் எப்படியெல்லாம் தேவனை அசட்டை பண்ணுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது 2 சாமுவேலின் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தேவனுடைய வார்த்தையை, சொல்லப்போனா தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய ஆலோசனையை, தேவனுடைய சத்தியத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாதா? அசட்டை பண்ணவே கூடாது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினோமானால் நம்ம யாரை அசட்டை பண்றோம்னு அர்த்தம்? தேவனை அசட்டை பண்ணுகிறோம் என்று அர்த்தம். பல நேரங்களில் ஆண்டவர் நம்மோடு கூட
பல காரியங்களை நம்மோடு கூட பேசியிருப்பார். ஒருவேளை வேத வசனத்தின் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக, இல்லை பல இயற்கையின் மூலமாக, ஊழியக்காரர் மூலமாக பல சத்தியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். தேவன் பல விதங்களில் நம்மோடு கூட பேசியிருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லப்போனால் இந்த பரிசுத்த வேதாகம் இருக்கே, இது தேவனுடைய இருதயம். அல்லேலூயா. இது கர்த்தருடைய இருதயம். அவருடைய இருதயத்தில் இருந்த எல்லாவற்றையும் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? நன்றி 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 நன்றி. இந்த சத்தியத்தை எல்லாரும் அறிந்து கொள்ள முடியாது. உங்களுக்கு எனக்கு வேதம் சொல்ல யூதனுடைய மேன்மை என்ன? வேத வாக்கியங்கள் அவருடைய கரத்தில் ஒப்புவிக்கப்பட்டதே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய மேன்மை என்ன அப்படின்னா, இந்த தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளும்படி, வாசிக்கும்படி, இல்லை இந்த சத்தியத்தை நீங்களும் நானும் கற்றுக்கொண்டு அந்த சத்தியத்திலே நம்முடைய வாழ்வை நாம் கட்டி எழுப்பும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறாரே, அதுக்காய் நாம் தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ மக்களுக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் இல்லை. ஆனால் உங்கள் கரங்களிலும் என் கரங்களிலும் இந்த வேதத்தை தேவன் கொடுத்திருப்பது நமக்கு கர்த்தர் கொடுத்த மகா பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அப்போ இதை ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணவே கூடாது. ஸோ தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் பரிசுத்த வேதாகமும் தேவனுடைய இருதயம் ஆகும். அதை தினமும் வாசிக்காமல், தியானிக்காமல், அதில் உள்ள கட்டளைகளை அறிந்திருந்தும் அதற்கு கீழ்ப்படியாமல் தன் சொந்த புத்தியின்படி வாழ்வது தேவனை அசட்டை செய்வது ஆகும். முதல்ல தேவனை நம்ம எப்படி அசட்டை பண்ணுறோம்? சத்தியம் நமக்கு தெரியும். பல நேரங்களில் தேவன் நம்மை எச்சரித்திருப்பார். பல நேரத்தில் தேவன் வேத வசனங்கள் மூலம் நம்மை கண்டித்து உணர்த்தியிருப்பார். பல நேரங்களில் இந்த மகனே இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதே, மகளே இங்கே போகாதே, மகளே நீ இப்படி பேசாதே, மகளே இப்படி நீ ஜீவிக்காதே என்று சொல்லி பல விதங்களில் தேவன் தம்முடைய சத்தத்தை நமக்கு ஆண்டவர் சோதரம் சத்தத்தின் மூலமாக நம்மோடு பேசியிருப்பார். ஆனால் பல நேரங்களில் அப்போ கேட்போம், அதுக்கப்புறம் உதாசீனப்படுத்திட்டு நான் ஏன் விருப்பத்தின்படி, நான் விரும்புகிறபடி, இல்லையா, ஸோ நான் வாழ்வேன் என்று சொல்லி உன் சொந்த புத்தியின்படி நீ வாழ்வாயானால் நீ தேவனை என்ன பண்ணுற? அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறாய். நிறைய பேருக்கு தெரியும் தான் வியாபாரத்தில் இப்படி செய்யக்கூடாதுன்னு. நிறைய பேருக்கு தெரியும் என் வாலிப வயதில் நான் இப்படி வழி தவறி நடக்கக்கூடாது என்று சொல்லி. நிறைய பேருக்கு தெரியும் நான் கர்த்தருடைய பிள்ளை, வேதம் நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு நான் இப்படித்தான் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தெரியும். ஆனால் பல நேரங்களில் அதெல்லாம் அசட்டை பண்ணிட்டு நான் என் மனம் போனபடி, நான் என்னுடைய சொந்த புத்தியின்படி, நான் என் மனசும் என் மாம்சமும் விரும்புகிறபடி நான் வாழ்வேன் என்று சொல்லி நீ வாழ்வாய் என்று சொன்னால் நீ தேவனுடைய வார்த்தை என்ன பண்ற? அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறாய். அப்படி நீ அசட்டை பண்ணுவது, நீ யாரை அசட்டை பண்றன்னு அர்த்தம்? தேவனை நீ அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். சத்தியத்தை அறிந்தும் அதற்கு கீழ்ப்படியாம சிலர் இருக்கீங்க. உங்களுக்கு நலமான சிலதை மட்டும் பிடிச்சிக்கிங்க, ஆனால் உங்களுக்கு கடினமான பல காரியங்கள் இருக்கும். அதில் தேவனுடைய சத்தியத்தை கை கொள்ள மாட்டீங்க. அதை என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீர்கள். பல நேரங்களில் நீங்கள் சிலதுக்கு கீழ்ப்படிவீர்கள், ஆனால் பல காரியங்களை நீங்கள் கை கொள்ள மாட்டீர்கள்.
கேட்டால் சொல்லுவீங்க, எல்லா கிறிஸ்தவங்களும் அப்படி இருக்காங்களா? அந்த சிஸ்டர் அப்படி இருக்காங்க, அந்த பிரதர் அப்படி இருக்காங்க, அந்த பாஸ்டர் அப்படி இருக்காங்க, எங்கள் மாமனார் அப்படி இருக்காரு, எங்கள் மாமியார் அப்படி இருக்காங்க, அவங்களாம் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்தவங்க. ஆனால் அவங்களாம் அப்படி வாழும்போது நான் ஏன் அப்படி வாழக்கூடாது என்று சொல்லி பல நேரங்களில் விதண்டாவாதம் பேசுவீர்கள். அது நீங்கள் தேவனை என்ன பண்ணுறீங்க? அசட்டை பண்ணுகிறீர்கள் என்று அர்த்தம். இங்கே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அவருடைய வார்த்தையை நாம் புறக்கணிப்போமானால் நம்ம தேவனை என்ன பண்ணுறோமா? அசட்டை பண்ணுகிறோம் என்று அர்த்தம். அதனால் சங்கீதம் 119:1 சொல்லுது, வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நீ பாக்கியவானா, நீ பாக்கியவதியா விளங்கணும் அப்படின்னு சொன்னா நீ உலகம் சொல்லுகிறபடி அல்ல, கர்த்தருடைய வேத வசனத்துக்கு உன்னை முற்றிலுமாய் கீழ்ப்படிய உன்னை ஒப்பு கொடுத்து சத்தியத்தின்படி நீ வாழும்போது உங்க வாழ்க்கை மட்டும் இல்லை, உங்க பிள்ளைகள், உங்க சந்ததி தலைமுறை தோறும் இந்த பூமியில தேவனால் கனம் பெற்ற ஒரு சந்ததியாய், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இந்த சமுதாயத்திலே இன்னும் தேவனால் உயர்த்தப்பட்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் பாக்கியமுள்ளவர்களாய் விளங்குவீர்கள் என்பதிலே சந்தேகமில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் பல வருஷமாக கிறிஸ்தவங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்தவங்க, நீங்கள் பாதியில் வந்த கிறிஸ்தவன், எனக்கு எல்லாம் தெரியுங்க. சிலர் சொல்லுவாங்க பாருங்க, எனக்கு எல்லாம் தெரியுங்க. அப்படிப்பட்ட ஆளுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அர்த்தம். நம்ம கிறிஸ்தவனாக இருப்பதனால ஆசீர்வாதம் வந்துடாது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை எந்த அளவு கனம் பண்ணி நீங்கள் தேவனுக்கு எந்த அளவு கீழ்ப்படிந்து நடக்க உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ அந்த அளவு தேவன் உங்களை கனம் பண்ணி தேவன் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதனால் நாம் சர்ச்சுக்கு வருவது நல்லது தான், நம்ம கிறிஸ்தவர்களாய் வாழ்வது நல்லது தான். ஆனால் அதை விட நாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து தேவனுடைய சித்தத்தின்படி இந்த பூமியிலே நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். அதனால் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய வசனத்தை ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது? உதாசீனப்படுத்தவே கூடாது. பல நேரங்கள் ஆண்டவர் நீ வேதத்தை வாசிக்கும் உன்னோட பேசுவார், உன் குறைகளை கர்த்தர் சுட்டி காண்பிப்பார். சில நேரத்தில் சொப்பனங்கள் தரிசனம் மூலம் கர்த்தர் உன்னோட பேசுவார். அப்போல்லாம் நீ அந்த வார்த்தைக்கு நடுங்கி அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய உன்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை இந்த வசனத்தின்படி மாற்றும் என்று சொல்லி உன்னை நீ அர்ப்பணிக்க வேண்டும். சில நேரத்தில் உங்ககிட்ட இருக்கிற குறைகளை ஆண்டவர் சுட்டி காண்பிப்பார். நீ உடுத்துறது சரியில்லை, நீ பேசுறது சரியில்லை, உன் கணவனோடு கூட நீ நடந்து கொள்ளுகிற விதம் சரியில்லை, உன் மனைவியோடு நீ நடந்து கொள்ளுகிற விதம் சரியில்லை, உன் குடும்பத்தை நீ நடத்துகிற விதம் சரியில்லை. ஆண்டவர் பேசுவார். அப்போல்லாம் உங்களை நீங்கள் சீர்படுத்தி கொள்ளும்படி தேவனுடைய அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியலைன்னா நீ ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ணுற? அசட்டை பண்ணுகிறாய் என்ற அர்த்தம். நீ தேவ வார்த்தையை அசட்டை பண்ணும்போது உன்னை உண்டாக்கின தேவனை நீ கனஈனம் பண்ணுகிறாய். உன்னை உண்டாக்கின ஆண்டவரை நீ என்ன பண்ணுற? அசட்டை பண்ணுகிறாய் என்ற அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இப்படிப்பட்ட பாவம் ஒரு நாள் நமக்குள் இராதபடிக்கு ஒரே ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி, ஆண்டவரே என்னை மாற்றோன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே சத்தியத்தை அறிந்தோம், உம்முடைய சத்தியத்தின்படி வாழாமல் போனதுனால நாம் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறேன், அந்த பாவத்தை எனக்கு தயவாய் மன்னியும் ஆண்டவரே. எத்தனையோ வசனங்களை நான் அறிந்திருக்கிறேன், எத்தனையோ சத்தியங்களை எனக்கு தெரியும் ஆண்டவரே, ஆனால் அதற்கு கீழ்ப்படியாமல் என் சுய புத்தியின்படி நடந்து கொண்டிருக்கிற பாவத்தை எனக்கு மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்க. தேங்க்யூ ஃபாதர். கர்த்தர் அப்படி நம்மை மாற்றுவாராக. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய அதாவது சமூகத்தை, தேவனுடைய ஆலயத்தை நாம் ஒரு நாளும் அசட்டை பண்ணவே கூடாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவருடைய சமூகத்திலே வாசம் பண்ணுகிறவர்கள்
என்ன பண்ணுவாங்களாம்? திருப்தியாய் சாப்பிடுவார்கள், நல்ல வஸ்திரங்களை உடுத்துவார்கள். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தை, ஆண்டவருடைய ஆலயத்தை ஒரு நாளும் நாம் என்ன செய்யக்கூடாதான்? அசட்டை செய்யவே கூடாது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். நீங்கள் நெகேமியாவின் புத்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 39வது வசனத்தை வாசிக்கும்போது, 38, 39 வாசிக்கலாம். லேவியர் தசமபாகம் சேர்க்கும்போது ஆரோனின் குமாரனாகிய ஒரு ஆசாரியன் லேவியரோடு கூட இருக்கவும், தசம்பாகியமாகி அதிலே லேவியர் 10ல் ஒரு பங்கை எங்கள் தேவனுடைய ஆலயத்துள்ள பொக்கிஷ அறைகளில் கொண்டு வரும் திட்டம் பண்ணி கொண்டோம். பரிசுத்த ஸ்தலத்தின் பணிமுட்டுகளும் ஊழியம் செய்கிற ஆசாரியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் இருக்கிற அந்த அறைகளிலே இஸ்ரவேல் புத்திரரும் லேவி புத்திரரும் தானியம், திராட்சரசம், எண்ணெய் என்பவைகளின் படைப்புகளை கொண்டு வர வேண்டியது. இவ்விதமாய் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணி கொண்டோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதாவது இந்த வசனத்தில் தேவனுடைய சமூகத்தை, சொல்லப்போனால் தேவனுடைய ஆலயத்தை நாம் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதான்? அசட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. முதல்ல தேவனுடைய வார்த்தையை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. ரெண்டாவது, தேவனுடைய ஆலயத்தை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. சபையில் நடக்கிற கூட்டங்கள், சபையில் நடக்கிற ஜெபங்கள், சபையில் நடக்கிற ஆராதனைகள், சபையின் மூலமாய் நடைபெறுகின்ற ஊழியங்கள் மற்றும் பலவிதமான ஜெபங்களை விட உலக இன்பங்களுக்கும் பொழுதுபோக்கிற்கும் சொந்த வேலைகளுக்கும் முதலிடம் கொடுப்பது தேவனை அலட்சியப்படுத்துவதாகும். இன்றைக்கு இருக்கிற திருச்சபையினுடைய மிகப்பெரிய பாவம். அன்றைக்கெல்லாம் சபைகளில் ஏதாவது ஜெபம் என்று சொன்னால் விசுவாசிங்க அவளோட காத்திருப்பாங்க. எப்போ உபவாச ஜெபம் வரும், எப்போ இரவு ஜெபம் வரும், எப்போ சங்கிலி தொடர் ஜெபம் வரும், எப்போ பெண்கள் ஜெபம் வரும், எப்போ ஆண்கள் ஜெபம் வரும், எப்போ ஆலயத்தில் ஆராதனை நடக்கும், எப்போ விசேஷித்த கூட்டங்கள் நடக்கும்னு சொல்லி ஜனங்கள், அன்றைக்கு இருந்த விசுவாசிகளுடைய இருதயம் அவைகளுக்காக ஏங்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற திருச்சபைகளை நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஜனங்கள் ஆலயத்தை பிரதானமாய் எண்ணாமல், ஒருவேளை ஜெபங்களை ஊழியங்களை பிரதானமாய் எண்ணாமல், ஆலய ஆராதனையை பிரதானமாய் எண்ணாமல், இன்னைக்கு உலக காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து இன்னைக்கு ஜெபங்களை, ஆலயத்தை, ஊழியங்களை, இன்னைக்கு சபையில் நடக்கிற கூட்டங்களை அவர்கள் புறக்கணிப்பது, அது தேவனை அசட்டை பண்ணுகிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா, ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். அன்னைக்கெல்லாம் என்ன வேலை இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆலயமா விசுவாசிங்க என்ன பண்ணுவாங்க? முதலிடத்தை தேவனுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அவருக்கு யாரெல்லாம் முதலிடத்தை கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் தேவன் இந்த உலகத்தில் முதலிடத்தில் வைத்து கர்த்தர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஆமாம், நம்ம கர்த்தரை அறிந்து கொண்டது மாத்திரம் இல்லை. நான் சொன்ன அசட்டை பண்ணுவது என்றால் என்ன? நம்ம உதாசீனப்படுத்துவது, நாம் அதற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம, அதுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காம நாம் அசட்டை பண்ணுவது, அலட்சியப்படுத்துவது. இன்னைக்கு நிறைய சபைகளில் பாருங்க, ஜெபம்னு சொன்னா ஆளுங்களே இல்லை. நம்ம சர்ச்சில் கூட பெண்கள் ஜெபம் இருக்கு, உபவாச ஜெபம் இருக்கு, இரவு ஜெபம் இருக்கு. ஆனால் எத்தனை பேர் நம்ம தவறாம அந்த ஜெபங்களில் கலந்து கொள்ளுகிறோம் என்பது முக்கியம். நீ ஜெபத்தை அசட்டை பண்ணா நீ யாரை அசட்டை பண்ணுறன்னு அர்த்தம்? கர்த்தரை அசட்டை பண்ணுறன்னு அர்த்தம். அன்றைக்கி தான் எனக்கு வேலை இருக்குது பாஸ்டர், அன்றைக்கி தான் எங்கள் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, அன்றைக்கி தான் கல்யாணம், அன்றைக்கி தான் காரியம், இல்லை அன்றைக்கி தான் காது குத்துறது, அப்புறம் உனக்கு மூக்கும் குத்துவாங்க. இல்லை, நாம் தேவனை கனம் பண்ண வேண்டும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு,
இல்லையா? என்ன சொல்லியிருக்காரு? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களே என்ன பண்ணுங்க? விட்டு விடாதிருங்கள். அது கர்த்தருடைய நாள். 6 நாள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 6 நாள் உலக வேலைகளை நாம் செய்யலாம், நம்முடைய குடும்பத்துக்கு வேண்டிய பொருளை நாம் ஈட்டலாம். ஆனால் வாரத்தின் முதல் நாள் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அந்த நாளில் நாம் தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், ஆண்டவரை கனம் பண்ணணும். அப்போ தான் அந்த வாரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அப்போ தான் அந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அப்போ தான் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அசட்டை பண்ணிட்டு இன்றைக்கி உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கி உலக காரியங்களை நாடி தேடி ஓடுகிறீர்களே. ஆனால் நீங்கள் தேவனை என்ன பண்ணுறீங்க? அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு எத்தனை கர்த்தருடைய பிள்ளைங்க ஜெபத்னா அவங்களுக்கு அந்த வாஞ்சை இல்லை. இன்னைக்கு சபையில் வைக்கிற ஜெபங்களில் இன்னைக்கு மிக மிக சொற்பமானவர்கள் கலந்து கொள்ளுகிறார்கள். ஒருவேளை நம்ம திருச்சபையில் மட்டும் இல்லை, எல்லா இடங்களிலும் இந்த பாவம் பெருகி இருக்கிறது. என வேதம் சொல்லுகிறது, நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்தில் என்ன பண்ணுமா? நடக்கும். ஜனங்கள் ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் அவங்க எப்படி இருந்தாங்களாம்? உணராதிருந்தார்கள். ஐயோ நம்ம ஜெபத்தை அசட்டை பண்றோமே, ஐயோ ஆராதனை அசட்டை பண்றோமே, ஊழியத்தை அசட்டை பண்றோமே, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஜெப நேரத்தை நான் அசட்டை பண்ணுகிறேனே, நான் தேவனை இதனால அசட்டை பண்ணுகிறேன் என்பதை இன்னைக்கு ஜனங்கள் புரியாதவர்களாய், இன்னைக்கு விளங்காதவர்களாய் சில நேரங்களில் அவர்கள் தேவ சமூகத்தை அசட்டை பண்ணுகிறதை நாம் பார்க்கின்றோம். நீ அப்படி செஞ்சா நீ ஆண்டவர் என்ன பண்ற? அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் சொல்லியிருக்கார், என்னை கனம் பண்ணுகிறவளை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனம் அடைவார்கள். ஆலயத்தை, ஜெபங்களை, சபையில் நடக்கிற ஊழியங்களை, நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையை, தேவனோடு தனித்திருக்கும்படியான ஜெப நேரங்களை நாம் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுங்க? அசட்டை பண்ணவே கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்திலே நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். கவனிங்க, நம்ம திருச்சபையின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஒரு அருமையான மகள். இந்த பிள்ளை ரொம்ப ஆரம்பத்தில் தேவனை நேசியாத ஒரு மகள், ரொம்ப முரட்டாட்டம் உள்ள ஒரு மகள். ஆனால் இப்போ அந்த பிள்ளையினுடைய வீட்டுக்கு நான் போன போது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். அந்த பிள்ளை எங்கள் வீட்டில் ஐயா வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சொன்னாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே போன உடனே சரி நான் ஹாலில் நின்று ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அந்த பிள்ளை சொன்னாங்க, இல்லைங்கய்யா, ஜெபத்துக்குன்னே எங்கள் வீட்டில் ஒரு அறை இருக்குது, அந்த ஜெப அறையில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. என்ன அறை இருக்கா? ஜெபத்துக்கு. நான் போய் பார்த்தப்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இல்லை, மிக நேர்த்தியாக அந்த அறையில் இல்லை, ஒருவேளை விருந்தாடி வருவாங்க அல்லது யாரோ விஐபி வருவாங்கன்னா எப்படி அந்த வீட்டை நீங்கள் அலங்காரப்படுத்தி வச்சுருப்பீங்க, அந்த மாதிரி அந்த பிள்ளை அந்த ஜெப அறையை மிக நேர்த்தியாய் ரொம்ப நீட்டாக அழகாக வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ ஒரு காலத்தில் கர்த்தரை அசட்டை பண்ணின மகள். ஆனால் இன்னைக்கு அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்கியிருக்கிறார். நான் பார்த்தப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இன்னைக்கு நம்ம வீடுகளில் கூட ஜெபாரன்னு ஒரு அறை இருக்கணும். நீங்கள் தனித்து தேவ சமூகத்தில் போய் பல மணி நேரங்கள் ஆண்டவரோடு உறவாட வேண்டும். ஒருவேளை பணம், வேலை, உலக காரியங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து தேவ சமூகத்திலே ஜெபிப்பதை, தேவனுடைய ஆலயத்திலே வந்து ஜெப கூட்டங்களில் கலந்து கொள்வதை, ஆராதனைகளை கலந்து கொள்வதை நீங்கள் அலட்சியப்படுத்துவீர்களானால் நீங்கள் தேவனை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கெல்லாம் எத்தனை பேரால் சொல்ல முடியும்? வருஷத்தில் ஒவ்வொரு சண்டேவும் நான் ஆராதனையில் தவறாமல் கலந்து கொண்டிருக்கிறேன்
அப்படின்னு சொல்லி எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ஒருவேளை சர்ச்சில் நடக்கிற எல்லா கூட்டங்களிலும் எல்லா ஊழியங்களிலும் நான் தவறாமல் கலந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி உங்களால் எத்தனை பேர் நீங்கள் சொல்லக்கூடும்? நீங்கள் அப்படி சொல்லுவீர்களானால் பாக்கியவான்கள், பாக்கியவதிங்க. ஏன்னா நீங்கள் தேவனை கனம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. தேவன் உங்களை, உங்கள் பிள்ளைகளை கனம் பண்ண போவது நிச்சயம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். சிலருக்கெல்லாம் ஆலயத்துக்கு போனேன்னா தான் வயிற்று வலியே வரும், அப்போ தான் தலைவலியே வரும் இல்லை? சிலர் சொல்லுவாங்க அன்றைக்கி தண்ணி வரல பஸ்டர் இல்லை, ஒருவேளை பஸ்ஸு கிடைக்கல பஸ்டர் இல்லை. நல்லா ஒரு முறை மதுரைக்கு அப்போ போயிருந்தேன், பல வருடங்களுக்கு முன்னாடி. ஒரு கல்யாணம், அதனால் அது ஞாயிற்றுக்கிழமை. அந்த கல்யாணத்தை நான் நடத்த வேண்டிய ஒரு சூழல். போயிட்டேன். ஆனால் எனக்கு சர்ச்சு, மதுரைக்கு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். எனக்கு சர்ச்சு எங்கே இருக்குன்னு தெரியாது. அப்போ காலையில் எழுந்து ஏறக்குறைய ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் நான் நடந்து ஆலயத்தை தேடினேன். ஏன்னா முதல்ல நான் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் கர்த்தரை ஆராதிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த திருமணத்தை என்ன பண்ணுவேன், நடத்துவேன். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகாமல் அந்த திருமணத்தை நடத்த மாட்டேன்னு சொல்லி எங்கே காலை ஆராதனை நடக்குதுன்னு சொல்லி 10 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். அதிகாலை எழுந்து 5 மணிக்கெலாம் நடக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 6:30 மணிக்கு ஒரு சர்ச்சாண்ட போனால் அங்கே ஆராதனை ஆரம்பமாகிறது. ஏன்னா எனக்கு அது மதுரைக்கு அப்போ தான் நான் புதுசு. ஸோ நடந்து ஆலயத்தை தேடி அங்கே ஆராதனையில் கலந்து கொண்டு அதுக்கப்புறம் வந்து தான் அந்த திருமணத்தை நடத்தினேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் வரும்போது நடக்கலை. அப்புறமா தெரிஞ்சிச்சு எந்த இடம்னு பஸ்ஸை பிடிச்சி அதுக்கப்புறம் நான் வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தேன். ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தருடைய ஆலயம் முக்கியம். அல்லேலூயா. ஜெபம் முக்கியம். நீ கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை பண்ணாத. ஆமாம், எத்தனை விசுவாசிங்க ஜெபமே கிடையாது. ஆனால் வேலை வேலை வேலை, என் வேலையில் என் வியாபாரத்தில் லாபம் இல்லை, உயர்வு இல்லை, பெருக்கம் இல்லை. ஏன்? நீ தேவனை விட உன் வியாபாரத்தை, உனக்கு கொடுத்திருக்கிற வேலையை, உலக காரியங்களை நீ அதிக முக்கியத்துவப்படுத்துகிறாய். ஆனால் தேவனை நீ என்ன பண்ணுற, அசட்டை பண்ணுகிறாய். வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், வியாபாரம் பண்ணணும் முக்கியம். ஆனால் அதை விட உனக்கு அந்த வேலையை கொடுத்திருக்கிற தேவனே, வேலை செய்வதற்கு கொடுத்திருக்கிற பலத்தை, சுகத்தை தந்திருக்கிற தேவனே, அவருடைய சமூகத்தில் போய் நீ கனம் பண்ணாம, ஜெபிக்காம, வேலை வேலை வேலைன்னு சொல்லி நீ ஓடிக்கொண்டிருப்பாய். ஆனால் ஓட்டம் அதிகமாக இருக்கும், ஆனால் பலன் என்னவா இருக்கும், ஜீரோவாக இருக்கும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆகவே நாம் தேவனை எதனால் அசட்டை பண்ணுகிறோம் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய ஆலயத்தை நம்ம முக்கியத்துவப்படுத்தாம, அதை விட உலக காரியங்களை முக்கியமாக எண்ணி நம்ம பல நேரங்களில் அசட்டை பண்ணுகிறோமே, அது தேவனை நாம் என்ன பண்ணுறோம், அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு கூட பாடணும், ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. எல்லாரும் சொல்லுமா, என் சபையுடனே உம்மை துதித்திடவே. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆமென். அல்லேலூயா. ஆலயம் செல்லுவது அது எனக்கு என்ன கொடுக்குதுங்க, மகிழ்ச்சியை கொடுக்கின்றது.
ஆமாம், அன்னைக்கு இருந்த விசுவாசிகளுக்கு அது மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகளுக்கு மகிழ்ச்சியா இல்லை. ஸோ நாம் தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். தேவனுடைய அழைப்பை விட உலக ஆதாயமே பெரிதென்று நினைப்பது தேவனை அசட்டை பண்ணுவது ஆகும். தேவன் நமக்கு தந்திருக்கிற திறமைகளை, தேவன் நமக்கு தந்திருக்கிற தாளந்துகளை தேவனுடைய பணிக்காக நாம் பயன்படுத்தாமல் புதைத்து வைப்பது நாம் தேவனை அசட்டை பண்ணுவதாகும். நிறைய பேருக்கு ஆண்டவர் நிறைய திறமைகளை கொடுத்திருப்பார், நிறைய கிருபைகளை கொடுத்திருப்பார், நிறைய தாளந்துகளை கொடுத்திருப்பார். சிலருக்கு நல்லா பாடக்கூடிய தாளந்து இருக்கும். ஆனால் சர்ச்சில் வந்து பாடுங்க சார், பாட்டு ஆராதனைக்கு வாங்க, வரவே மாட்டாங்க பாருங்க. சில பேருக்கு சிறு பிள்ளைகளை ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் நல்ல கிருபை கொடுத்திருப்பார், ஆனால் செய்யவே மாட்டாங்க பாருங்க. சிலர் ஒருவேளை ஆலயத்தில் பணிவிடை செய்வதற்கான கிருபை ஆண்டவர் கொடுத்திருப்பார், ஆனால் செய்யவே மாட்டோம் பாருங்க. இல்லை, சிலருக்கு ஆராதிப்பதற்கு, சிலருக்கு ஊழியத்தில் நம்ம பொருளாதார ரீதியாய் உதவியாய் இருப்பதற்கு, இல்லையா, சிலருக்கு வரங்களை, கிருபைகளை, வல்லமையை ஆண்டவர் கொடுத்திருப்பார், இல்லையா. ஆனால் நாமும் அவைகளை பயன்படுத்தாம அவைகளை புதைத்து வைப்போமானால் நாம் தேவன் என்ன செய்கிறோம்? அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதை என்ன பண்ணுமா? எடுத்துக்கொள்ளப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் என்ன பண்ணுமா? கொடுக்கப்படும். நீ கர்த்தருக்காக பயன்பட 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 தான் உன் திறமைகளை, உன் தாளந்துகளை, உனக்கு கொடுத்திருக்கிற பலத்தை, உனக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் நீ தேவனுக்காக பயன்படுத்தும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவா தெரியுமா? என் பிள்ளை இன்னும் நல்லா பாடுவா, அவளுக்கு கிருபை கொடுக்குறேன். என் மகன் இன்னும் நல்ல ஊழியத்தை செய்வான், அவனுக்கு வரங்களை கொடுக்குறேன். என் மகன் இன்னும் எனக்காய் செலவு பண்ணுவான், அவனை நான் ஆசீர்வதிக்கிறேன். என் மகன் இன்னும் என் ஆலயத்தில் பணிவிடை செய்வான், அவனுக்கு நல்ல பலத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுக்குறேன். என் மகன் இன்னும் என் ஊழியத்தை உண்மை உத்தமமாக செய்கிறான், அவனை எடுத்து என் கரத்தில் பயன்படுத்துவான்னு சொல்லி ஆண்டவர் இன்னும் 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 கிருபைகளை, வரங்களை, வல்லமையை கொடுத்து தேவன் நம்மை ஆசீர்வதித்து ஆண்டவர் உயர்த்தி கொண்டு இருப்பார். அல்லேலூயா. அதனால தேவனுடைய ஆலயத்தை நம்ம வாஞ்சிக்கணும். ஆலயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மரண பரியந்தமும் அதை பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கணும். தாவீது சொல்றாரு, ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் என்ன பண்ணுவேன்? நாடுவேன். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் தேவையானது ஒன்று. ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்கே தங்கி இருக்கிறத வாஞ்சிக்கணுமா? கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருக்கிறத வாஞ்சிக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களை என்ன பண்ணிருப்பார்களாம்? செழித்திருப்பார்கள். ஆமாம், கர்த்தருடைய ஆலயத்தை நீ வாஞ்சிக்கும் போது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு, கர்த்தருடைய ஊழியங்களுக்கு, ஜபங்களுக்கு நீ மிக முக்கியத்துவத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வது தெரியுமா? உங்களை செழிக்க பண்ணுவார், உங்கள் குடும்பத்தை செழிக்க பண்ணுவார், உங்கள் பிஸ்னஸை செழிக்க பண்ணுவார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஆண்டவர் இன்னும் பல ப்ரமோஷனை கொடுத்து இப்போ இருக்கிற சம்பளத்தை விட பல லட்சங்களை நீங்கள் சம்பளமாய் வாங்கும்படி தேவன் உங்கள் கரங்களை ஆசீர்வதித்து உங்கள் வருமானத்தை கர்த்தர் பெருகச் செய்வார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால ஆலயம் முக்கியம், ஜெபம் முக்கியம், ஊழியம் முக்கியம், தேவ சமூகம் நமக்கு முக்கியம். ஒருவேளை நீங்களாம் வீடுகளை கட்டுறீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு ஜெப அறைன்னு தனியாக வைக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தில் போய் அங்கே உட்கார்ந்து வேதத்தை வாசித்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நம்ம மூன்றாவதாக தேவனுடைய நாமத்துக்கு கனத்தை செலுத்தாமல் இருப்பது தேவனை அசட்டை பண்ணுவதா? தேவனுடைய நாமத்துக்கு கனத்தை செலுத்தாமல் இருப்பது நாம் தேவனை என்ன பண்றோமா? அசட்டை பண்ணுகிறோம் என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில் வரும் உயர்வுகள், ஆசீர்வாதங்கள், சுகம், பலன் அனைத்திற்கும் யார் காரணரே? கர்த்தரே காரணர். அல்லேலூயா. அவரால் தான் நிறைய இடங்கள் ஆண்டவர் சொன்னார், என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது.
நிறைய இடங்கள் ஆண்டவர் சொன்ன, என்னாலே ஐஸ்வர்யமும் கனமும் என்னாலே வருகிறது, என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பூமி நியாயாதிபதிகள் ஆளுகை செய்கிறார்கள், என்னிடத்திலே மெய்ப்பொருள் உண்டு. இல்லை, நிறைய இடத்துல அந்த என்னிடத்தில், என்னில், இல்லையா, நிறைய இடத்துல அந்த வசனங்கள் வரும். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உன் வாழ்க்கைக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களும் எங்க இருக்கு? உன் வேலையில் இல்லை, உன் திறமையில் இல்லை, உன் அழகில் அல்ல, உன் படிப்பில் அல்ல, உன் பலத்தில் அல்ல. எங்க இருக்குங்க? கர்த்தரிடத்தில் இருக்கு. அதனாலதான் சங்கீதக்காரன் சங்கீதத்தில் நிறைய சங்கீதத்தில் சொல்வார், ஆமாம், நீரே என் நம்பிக்கை, நீரே என் அடைக்கலம், நீரே என் சகாயர், இல்லை, நீரே என் வாஞ்சை. இருக்கா இல்லையா? நீங்கள் முழிக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இல்லை, நீரே 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 நிறைய இடத்துல சொல்லுவார், நீரே ஆண்டவரே, இல்லை நீரே ஆண்டவரே. இல்லை, சங்கீதத்தில் நிறைய சங்கீதத்தில் அந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்க முடியும், நீரே 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 நீரே. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கிற உயர்வுகள், ஆசீர்வாதங்கள், சுகம், பலன் அனைத்துக்கும் கர்த்தரே காரணம் என்பதை நாம் மறந்து நமது சுய பலத்தாலும் திறமையாலும் இவைகள் நடந்தது என்று பெருமை பாராட்டுவது கர்த்தருடைய நாமத்தை நாம் அசட்டை பண்ணுவதாகும். சிலர்லாம் சொல்லுவாங்க, என் வாய் மட்டும் இல்லைன்னா உன்னாண்ட வாழ்ந்தே இருக்க முடியாது. அப்படியா? ஏமா இப்படி வாழாடுற? என் வாய் மட்டும் இல்லைன்னா உன்னாண்ட வாழ்ந்தே இருக்க முடியாதியா? நோ. சிலர் சொல்லுவாங்க, இந்த படிப்பே இல்லைன்னா நான் குப்பை கொட்டியே இருக்க முடியாது. இல்லை, நோ. நாம் பெற்றிருக்கிற இந்த உயர்வு, இந்த திறமை, இந்த செல்வம், இந்த கனம், இந்த மேன்மை எல்லாம் கர்த்தரால் வந்தது என்பதை நாம் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதான்? மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. அதனால அவைகளுக்காய் நாம் தேவனுக்கு என்ன பண்ணணும்? எப்பொழுதும் நன்றி சொல்லணும். ஆண்டவரே, என்ன நல்ல சுகபலத்தோடு வச்சிருக்கிறீங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இல்லை, ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே எனக்கு நல்ல படிப்பை நீங்க கொடுத்திருக்கிறீங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறேன் உயரை பார்த்து பெருமைப்படக்கூடாது. சொல்லணும், ஆண்டவரே தாழ்மையில் இருந்த என்னை இன்னைக்கு உயர்த்தி வச்சிருக்கிற நீரப்பா, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் தரித்திரத்தில் இருந்தோம், வறுமையில் இருந்தோம், ஏழ்மையில் இருந்தோம், ஆனால் இன்னைக்கு என்னை இவ்வளவாய் உயர்த்தி வச்சிருக்கிறீங்களே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்துக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டும். என் சுய பலத்தினால, என் திறமையினால, என் அறிவினால நடந்தது என்று சொல்லி நீ பெருமை பாராட்டுவாயானால் தேவனை நீ என்ன பண்றன்னு அர்த்தம்? அசட்டை பண்ணுகிறாய் என்ற அர்த்தம். அதனால எப்பவுமே என்னால நம்ம நினைக்கக்கூடாது, இல்லை எல்லாம் எங்கள் அப்பாவால், அல்லேலூயா, எல்லாம் என் தேவனால, அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபையினாலே, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், சொல்லணும். தேவனை நாம் அப்படி மகிமைப்படுத்தணும். அப்படி செய்யாமல் போயிட்டா நம்ம என்ன பண்ணுறோன்னு அர்த்தம்? ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறோம் என்று அர்த்தம். அதனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நம்ம ஒரு நாள் திருடி கொள்ளவே கூடாது. பிசாசு சொல்லுவான், உன் பலம், உன் அறிவு, உன் திறமை, உன் சம்பாத்தியம் தான் நீ இவ்வளோ உயர்ந்திருக்க. நீ சொல்ல, இல்லை இல்லை, ஐ ஆம் நத்திங். என் ஆண்டவரால் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இவையெல்லாம் பெற்றிருக்கிறேன்னு சொல்லி நீ தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஜீவியத்தை நாம் ஒரு நாளும் அசட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோமே, அந்த வசனத்தில் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தை நீ அசட்டை பண்ணினது என்ன? சரி, கவனிங்க.
இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கேற்ற ஒரு தேவ மனிதன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கவனிக்கிறவங்களாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், தேவன் நம்மை தாவீதை தெரிந்து கொண்டார். தாவீது உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளுடைய விஷயத்தை தவிர மற்ற எல்லாத்திலும் கர்த்தருக்கு என்ன பண்ணாராம்? பிரியமாய் நடந்து கொண்டான். ஆனால் இந்த இடத்துல அவன் மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்த போது ஆண்டவர் துக்கப்படுகிறார். அப்போ நாத்தான் அனுப்பி ஆண்டவர் எச்சரிக்கிறார். எச்சரித்தது மட்டும் இல்லை, ஸோ அதனால அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவனுடைய குடும்பத்திலே பாருங்க பிரச்சனைகளும் போராட்டங்களையும் அதற்கு பிற்பாடு தாவீது சந்திக்க வேண்டிய ஒரு அபாத்திரமான நிலைமைக்கு தாவீதனுடைய குடும்பம் தள்ளப்பட்டது. நமக்கு தெரியும், அவன் ஒரு நாள் செஞ்ச அந்த பாவம். அதனால தேவன் நம்மளை எல்லாரையும் பரிசுத்தத்திற்காக கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் பரிசுத்தவான்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஏன் உலகத்திலிருந்து நம்மளை இன்னைக்கு இந்த சர்ச்சில் ஒருவேளை தேவ சமூகத்தில் உங்களை என்னையும் ஆண்டவர் கொண்டாந்து வச்சிருக்கிறான்னா நாம் இருந்தபடியே இருப்பதற்காக அல்ல, நாளுக்கு நாள் தேவனுக்கேற்ற பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டிகளாய் நாம் மாற வேண்டும் என்பதற்காக. எல்லாரும் ஆமேன்னு சொல்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாம். அல்லேலூயா. நாமெல்லாம் ரொம்ப நல்லவங்கன்றதுனால ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சு கொள்ள, நம்ம பாவிகள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் பாவியாகவே நாம் ஜீவித்து பாதாளத்திற்கு போவதற்கு அல்ல, நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டிகளாய் நாளுக்கு நாள் மாற்றப்பட்டு நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்ல பாத்திரவான்களாய் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆமாம். அதனால் எத்தனை பேர் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இப்படி பாவியாக இருந்தேன், ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் பரிசுத்தவாயிட்டேன், நான் பரிசுத்தவானாய் மாறிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் நாம் பரிசுத்தவான்களாக வேண்டும் என்பது. ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் என்ன பண்ணுங்க? பரிசுத்தராயிருங்கள் எல்லாவற்றிலும். அந்த வார்த்தையை கவனிக்கணும். அப்படின்னா நம்முடைய பேச்சு, நம்முடைய உடை, நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தை, நம்முடைய செயல்கள் எல்லாம் என்னவா மாறணுமா? பரிசுத்தமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நம்ம மாறி இருக்கிறோமா? சில கிறிஸ்தவங்களை பார்க்கும்போது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே பரவாயில்ல, ரட்சிக்கப்பட்ட அப்புறம் அவங்க வாழற வாழ்க்கை தேவனுக்கு அருவருப்பானதாய் காணப்படுகிறது. இல்லை, சில குடும்பங்களை நான் பார்க்குறேன், உலகத்தில் இருக்கிற பெண்களை விட, ஒருவேளை உலகத்தில் இருக்கிற ஆண்களை விட கிறிஸ்தவ குடும்பங்களில் சகோதரர்கள் சகோதரிகள் ஜீவிக்கிற வாழ்க்கை அது மிக அசுத்தமான ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் பரிசுத்தவான்களாகும்படியாகவே தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாராம்? அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நீ மாறணும். உன் பேச்சு மாறணும், உன் பார்வை மாறணும், உன் ட்ரெஸ்ஸு மாறணும், உன் சிந்தை மாறணும், உன் நடக்கம் மாறணும். பாஸ்டர் நான் கொஞ்சம் மாறிட்டேன், அது போதாது. இன்னும் நீ மாற வேண்டிய காரியங்கள் ஏராளம் உண்டு. அல்லேலூயா. ஆமாம், நிறைய மாறணும். நீ இப்படியே இருந்தால் பரலோகம் போக முடியாது. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன பண்ண முடியாது? தரிசிக்க முடியாது. ஒருவேளை நம்முடைய ஆண்டவர் நீ ரட்சிக்கப்பட்டா போதும், அதுக்கப்புறம் நீ எப்படி ஒன்னால வாழு, உனக்கு பரலோகத்தை கொடுப்பணும் ஆண்டவர் சொல்லலை. நீ எத்தனை வருஷம் ஆலயத்துக்கு வந்த அப்படின்றது முக்கியம் இல்லை. அதை விட நீ தேவனுக்கேற்ற பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் மாறி இருக்கிறாயா என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அது யாரை போல பரிசுத்தமா மாறணுமா? இயேசுவை போல. ஆமென். அல்லேலூயா. யாரை போல மாறணும்?
ஆமாம், அதுதான் நம்முடைய லக்கு. அவர் தான் நம்முடைய மாடல். ஆமாம், அவர் தான் நம்முடைய ஹீரோ. நம்ம யாரை பார்க்கணும்? மற்ற கிறிஸ்தவங்கள் இல்லை, மற்ற பாஸ்டர் இல்லை, மற்ற விசுவாசிகள் இல்லை. நாம் பார்க்க வேண்டியது யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்க வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே உங்களை போல நான் பேசணும், உங்களை போல நான் வாழணும். ஆண்டவரே நீர் எப்படி குற்றமில்லாதவராய் மாசற்றவராய் இருந்தீரோ அதே போல நானும் குற்றமில்லாதவனாய் மாசற்றவனாய் வாழணும் ஆண்டவரேன்னு சொல்லி உன்னை நீ தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஆமாம், இன்னைக்கு நிறைய பேருடைய ட்ரெஸ்ஸு மாறலை, நிறைய பேருடைய பேச்சு மாறலை, நிறைய பேருடைய வாழ்க்கை மாறலை. ஒருவேளை விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இன்னும் பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் இல்லை, இதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் செல்போனுக்கு கொடுக்கிற நேரத்தை கர்த்தருக்கு கொடுப்பது கிடையாது. டிவியில் முன்னாடி உட்காந்து டிவியில் பல மணி நேரங்கள் உன் நேரத்தை வீணாக்குறியே, அதை கூட கர்த்தருக்கு கொடுப்பது கிடையாது. யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவேளை அசுத்தமான பாவ வாழ்க்கையினாலே பிடிக்கப்பட்டு இன்னைக்கு பாவத்தை விட்டு வெளிவர முடியாம உங்களை நீங்க திருப்தி படுத்திக் கொண்டு தேவனை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். உங்களை ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஒருவேளை நான் இந்தந்த விஷயத்துல மாறிட்டேன் அப்படின்னா போதாது. செத்த ஈக்கள் பரிமள தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டு போக பண்ணும், அப்படியே சொற்ப மதீனமும் அப்படின்னு எழுதப்பட்டு. ஒரு லிட்டர் பால், ஆனால் அதில் ஒரே ஒரு ஈ தான் விழுந்துருச்சு, அல்லது அதில் ஒரே ஒரு சொட்டு விஷம்தான் விழுந்துருச்சுன்னு வச்சுங்க, அந்த பாலை குடிப்பீங்களா? ஒரு சொட்டு பாலாச்சே, அதை 1 லிட்டர் பாலாச்சே. ஒருவேளை 1 லிட்டர் இல்லை, 100 லிட்டர் பாலாக இருக்கலாம், 1000 லிட்டர் பாலாக இருக்கலாம். ஆனால் அதில் ஒரே ஒரு சொட்டு விஷம் விழுந்துட்டா கூட அதை கொண்டு நீங்கள் குடிக்கவே மாட்டீங்க. அதை கொண்டு போய் என்ன பண்ணுவீங்க? கீழே கொட்டிடுவீங்க. ஏன்? குடித்தா என்ன பண்ணிடுவோம்? செத்துருவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நிறைய காரியங்களை நாம் விட்டு மனம் திரும்பி இருக்கலாம். ஆனால் இன்னும் அந்த விஷத்தை மாதிரி இல்லை, செத்த ஈ மாதிரி இன்னும் ஒருவேளை உன் வாய் இருக்கலாம், ஒருவேளை உன் பார்வை இருக்கலாம், ஒருவேளை உன் சிந்தை இருக்கலாம், ஒருவேளை இன்னும் பல அசுத்தமான பாவங்கள் உன் வாழ்க்கையை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கலாம். நீ பாவத்தை விட்டு வெளிவராத வரைக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது, தேவன் உன்னை பயன்படுத்த முடியாது, தேவன் உன்னை உயர்த்த முடியாது. இன்னும் எத்தனையோ விசுவாசிங்க பெரிய பெரிய பாவங்கள்லாம் விட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னும் புகையிலே விடாத, குடியை விடாத, பீடியை விடாத, இல்லையா, இன்னும் கோபத்தை விடாத, இன்னும் வைராக்கியத்தை விடாத, இன்னும் பொறாமையை விடாத, இன்னும் விக்கிரக ஆராதனையை விடாத, எத்தனையோ சொற்ப மதியீனமான பாவங்கள் உன் ஜீவியத்தில் காணப்படுகிறது அல்லவா? அது நீ தேவனை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறாய் என்பது அர்த்தம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால உங்களை நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும். வேதம் சொல்கிறது, நீதிமான் தன்னைத்தானே என்ன செய்வானா? ஆராய்ந்து பார்ப்பான். மற்றவங்கள இல்லை, அந்த கிறிஸ்தவங்க அப்படி இருக்காங்க, அந்த பிரதர் அப்படி இருக்காங்க, அந்த சிஸ்டர் அப்படி இருக்காங்க அப்படின்னு இல்லை. ஒன்று நீ ஆராய்ஞ்சு பார்க்கணும். நீ மாறி இருக்கிறியா? இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவருடைய வருகை இருக்குமானால் கர்த்தருடைய வருகைகளை எடுத்து கொள்ளப்படுவதற்கு நீ ஏற்ற பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் இருக்கிறாயா? அந்தரங்க வாழ்க்கையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். வெளியில் ஒருவேளை உன்னை எல்லாரும் நீ பரிசுத்தவாட்டி பரிசுத்தவான் என்று சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் உன் அந்தரங்க வாழ்க்கையை தேவன் அறிந்திருக்கிறார். அதனால் இன்னைக்கு நீ மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் உண்டா? இன்னைக்கு நீ விட்டுவிட வேண்டிய பாவங்கள் உண்டா? இன்னைக்கு தேவன் அருவருப்பான காரியங்கள் இன்னும் இடத்துல உண்டு, அவைகளை இன்றைக்கு நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி உன்னை ஒப்பு கொடுக்க முன் வருவாயா? அருமையான பக்தன் பாடினது போல, பாரும் தந்தையே என் உள்ளத்தை, யாரும் காணா உள் அலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகின்றேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். இல்லை, எவ்வளோ அருமையாக பாடுறார் பாருங்க. நம் வாழ்க்கையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ பாவியா நீ பரிசுத்தவானா என்பது ஆண்டவருக்கு தெரியும். அதனால நீ பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் நீ தேவனை என்ன பண்ற? அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம்.
நீ தேவனை கனஈனம் பண்ணி கொண்டிருக்கிறாய். உன் அழைத்த தேவனுடைய அழைப்பை நீ அசட்டை பண்ணி இன்னும் அசுத்தத்தை, பாவத்தை, சிற்றின்பத்தை, உலக ஆசாபாசங்களை தேவனை விட நீ மதித்து இன்னைக்கு அவைகளை நீ நாடி தேடி ஓடிக்கொண்டிருப்பாயானால் தேவனை நீ என்ன பண்ற? அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். நீ தேவனை அசட்டை பண்ணுவாயானால் நீ என்ன செய்வ? கன ஈனம் அடைவாய். ஆனால் தேவனை நீ கனப்படுவாயானால் தேவன் இந்த சமுதாயத்திலே, இந்த உலகத்திலே அன்று உங்களை, உங்கள் பிள்ளைங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். இன்னும் உங்களை கனமுள்ளவர்களாய், இன்னும் உங்களை மேன்மையுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். எனக்கு நேரம் கடந்து போனது. கவனிங்க, என்னை கனம் பண்ணுகிறவளை நான் கனம் பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் இன்னும் நம்மளை கனவான்களாக மாற்றணும்னா நம்ம ஆண்டவர் என்ன பண்ணணும்னு கேட்டோம்? கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்போது நம்ம எதிலெல்லாம் தேவனை அசட்டை பண்ணுகிறோம் என்று சொல்லி நாம் கேட்டோம். தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வேதத்தை நாம் அசட்டை பண்ணுவது, நாம் தேவனை அசட்டை பண்ணுகிறோம் என்ற அர்த்தம். இரண்டாவது, தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய சமூகத்தை நாம் அசட்டை பண்ணுவது, தேவனை நாம் அசட்டை பண்ணுகிறோம் என்ற அர்த்தம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். மூன்றாவது, தேவனுடைய நாமத்துக்குரிய கனத்தை செலுத்தாமல் நாம் இருப்பது, தேவனை கனவீனம் பண்ணுகிறோம், தேவனை அசட்டை பண்ணுகிறோம் என்ற அர்த்தம். நான்காவது, பரிசுத்த ஜீவியத்தை அலட்சியம் செய்வது. அதெல்லாம் பார்த்துக்கலாம். மற்றவங்களாம் யோகியமா? கிறிஸ்தவங்க எல்லாம் அப்படி இருக்காங்களா? நோ. பரிசுத்த ஜீவியத்தை நீ அலட்சியம் பண்ணினா நீ யாரை அசட்டை பண்ணுறன்னு அர்த்தம்? தேவனை அசட்டை பண்ணுகிறாய் என்ற அர்த்தம். அப்படி நம்ம இல்லாதபடிக்கு இந்த காலை வேளையில் நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, நான் இந்த விஷயங்களில் உம்மை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறேன், என்னை மாற்றும் ஆண்டவரே, நான் மாற விரும்புகிறேன்னு சொல்லி அப்படியே எழுந்து நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அப்பொழுது